தொடர்ந்து நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். ஈரோடு, திருப்பூர், கோவை, திண்டுக்கல், தேனி, மதுரை உள்ளிட்ட 12 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். தென்காசி, தேனி, திண்டுக்கல், திருப்பூர், நாமக்கல், ஈரோடு உள்ளிட்ட 9 மாவட்டங்களில் நாளை கனமழைக்கு வாய்ப்பு. நீலகிரி, கோவையில் நாளை மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளதால் ஆரஞ்ச் அலர்ட் விடுத்தது சென்னை வானிலை ஆய்வு மையம். மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி நூற்றாண்டு நினைவு நாணயம் இன்று வெளியீடு. சென்னையில் நடைபெறும் நிகழ்ச்சியில் மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் வெளியிடுகிறார். கருணாநிதி நூற்றாண்டு நினைவு நாணய வெளியீட்டு விழாவை முன்னிட்டு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு பிரதமர் நரேந்திர மோடி கடிதம். 2047 இந்தியா வளர்ச்சியடைந்த நாடாக உருவாக்க கருணாநிதியின் தொலைநோக்கு பார்வை உதவும் என புகழாரம். கருணாநிதி நூற்றாண்டு நினைவு நாணய வெளியீட்டு விழாவிற்கு வாழ்த்து கூறிய பிரதமர் நரேந்திர மோடி நன்றி தெரிவித்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் எக்ஸ் தளத்தில் பதிவு. பத்தாயிரம் பயனாளிகளுக்கு செயற்கை சிறுநீரக சுத்திகரிப்பு மருத்துவ உபகரணங்களை வழங்கினார் அமைச்சர் மா. சுப்பிரமணியன். முதலமைச்சரின் வழிகாட்டுதலின்படி பல்வேறு வகையான புதிய திட்ட அமைப்புகளை சுகாதாரத்துறை தொடர்ந்து செயல்படுத்தப்பட்டு வருவதாக பெருமிதம். 15,70,322 பேர் டயாலிஸ் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்றால், இது அவர்கள் வெளியில் செய்து கொண்டால் அதற்காக ஆகிற செலவு 1,277 கோடியே 14 லட்சம். ₹525 கோடி நிதி நிறுவன மோசடி வழக்கில் தேவநாதனுக்கு தொடர்புடைய 12 இடங்களில் போலீசார் சோதனை. 4 லட்சம் ரூபாய் ரொக்கம், 2 கார்கள், ஹார்ட் டிஸ்குகள் மற்றும் முக்கிய ஆவணங்கள் பறிமுதல். தேவநாதனுக்கு சொந்தமான தொலைக்காட்சி அலுவலகத்திற்கு சீல். நிதி நிறுவன மோசடி வழக்கில் காவல்துறையினர் நடவடிக்கை. திருச்சி எஸ்பி வருண்குமாருக்கு கொலை மிரட்டல் விட தூண்டியதாக அளித்த புகாருக்கு நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் மறுப்பு. எஸ்பி வருண்குமார் புகாரில் வழக்கு பதிவு செய்யப்பட்ட நிலையில் தான் யாரையும் தூண்டிவிடவில்லை என சீமான் விளக்கம். சும்மா தங்கச்சி, நீங்களே வந்து தவறான ஒரு இதை ஒரு ஃபேக் ஐடிம்பாங்கல்ல, அதை ஒன்று உருவாக்கிக்கிட்டு நீங்களே திட்டிக்கிட்டு என் பேர்லேயே அறிக்கை வரும் பார்த்துருக்கீங்களா? முன்னாடிலாம் வந்து என் படத்தை போட்டு என்னைய மாதிரியே எழுதிக்கிட்டு இருக்கிறதா இருக்கு. அதெல்லாம் நீங்களா உருவாக்கிக்கிட்டு நாம் தமிழரை இதை போட்டால் அது யாரு கண்டுபிடிக்க முடியும்? எங்கள் பிள்ளைகளுக்கு அது வேலை கிடையாது, அது செய்ய மாட்டாங்க. தஞ்சாவூர் மாவட்டம் பாப்பாநாட்டில் இளம்பெண் கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட விவகாரம். பெண் காவல் உதவி ஆய்வாளரை ஆயுதப்படைக்கு மாற்றி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஆஷிஷ் ராவத் உத்தரவு. இந்தியா முழுவதும் உள்ள 30க்கும் மேற்பட்ட வணிக வளாகங்களுக்கு வெடிகுண்டு மிரட்டல். ஒரே மின்னஞ்சல் முகவரி மூலம் மிரட்டல் விடுத்த நபர் குறித்து போலீசார் விசாரணை. மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு 26,000 கனஅடியிலிருந்து 16,500 கனஅடியாக குறைந்தது. டெல்டா பாசனத்திற்காக 16,000 கனஅடியும், கிழக்கு மேற்கு கால்வாய் பாசனத்திற்காக 500 கனஅடியும் வெளியேற்றம். ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து 28,000 கனஅடியிலிருந்து 17,000 கனஅடியாக குறைந்தது. ஆற்றில் பரிசல் இயக்கவும் குளிப்பதற்கும் தடை விதித்து மாவட்ட ஆட்சியர் உத்தரவு. தொடர்ந்து பெய்து வரும் கனமழையால் தேனி கும்பக்கரை அருவியில் வெள்ளப்பெருக்கு. 7வது நாளாக பயணிகள் குளிக்க தடை விதித்து வனத்துறையினர் உத்தரவு. திருப்பூர் திருமூர்த்தி அணையிலிருந்து பாசனத்திற்காக தண்ணீர் திறப்பு.
பூக்களை தூவி விவசாயிகளுடன் இணைந்து தண்ணீரை திறந்து வைத்தார் அமைச்சர் சாமிநாதன். தென்காசி மாவட்டம் முழுவதும் இன்று முதல் ஆகஸ்ட் மாதம் 21ஆம் தேதி வரையும், ஆகஸ்ட் 30 முதல் அக்டோபர் 2ஆம் வரையும் 144 தடை உத்தரவு. பூலிதேவன் 309வது பிறந்த நாள், ஒண்டி வீரன் 253வது வீரவணக்க நிகழ்ச்சி நடைபெற உள்ளதால் மாவட்ட ஆட்சியர் நடவடிக்கை. திருச்சி அருகே காய்கறி ஏற்றி வந்த லாரியிலிருந்து 50 லட்சம் ரூபாய் பணத்தை திருடிய 5 பேர் கைது. தப்பிக்க முயன்ற 3 இளைஞர்களுக்கு காலில் முறிவு ஏற்பட்டுள்ளதாக தனிப்படை போலீசார் தகவல். ராமநாதபுரம் பரமக்குடியில் இருசக்கர வாகனத்திலிருந்து 80,000 ரூபாய் பணத்தை கொள்ளையடித்து சென்ற இளைஞர். சிசிடிவி காட்சிகளை கொண்டு போலீசார் தீவிர விசாரணை. சேலம் செவ்வாய்ப்பேட்டை பகுதியில் உள்ள ஜெயின் கோவிலில் பூட்டை உடைத்து 25 கிலோ வெள்ளிப் பொருட்கள் திருட்டு. கொள்ளையில் ஈடுபட்ட மர்ம நபர்களை தேடி வரும் போலீசார். ஈரோடு மாவட்டம் தாளவாடி அருகே தண்ணீர் தொட்டியில் விழுந்து சிறுமி உயிரிழந்த பரிதாபம். உடலை கைப்பற்றி காவல்துறையினர் விசாரணை. சென்னை வேளச்சேரியில் 2வது வாரமாக களை கட்டிய ஹாப்பி ஸ்ட்ரீட் கொண்டாட்டம். திரைப்பட பாடல்களுக்கு சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை உற்சாக நடனம். சாரல் மழை தொடர்ந்து பெய்து வருவதால் குற்றால அருவிகளில் சீராக ஆர்ப்பரித்து கொட்டும் தண்ணீர். நீண்ட வரிசையில் காத்திருந்து உற்சாகமாக குளித்து மகிழும் சுற்றுலா பயணிகள். விடுமுறை நாளை ஒட்டி கன்னியாகுமரி கடற்கரையில் சூரிய உதயத்தை காண குவிந்த சுற்றுலா பயணிகள். கடலில் ஆனந்தமாக குடும்பத்தினருடன் குளித்து மகிழ்ந்தனர். ஆவணி மாத பௌர்ணமியை முன்னிட்டு திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் குவிந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள். 3 மணி நேரத்திற்கும் மேலாக நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம். ஆவணி மாத முதல் ஞாயிற்றுக்கிழமையை ஒட்டி கன்னியாகுமரி நாகராஜர் கோவிலில் குவிந்த பக்தர்கள். நீண்ட வரிசையில் காத்திருந்து ஏராளமானோர் சுவாமி தரிசனம். ராமநாதபுரம் மாவட்டம் கமுதியில் கோலாகலமாக நடைபெற்ற முளைப்பாறை திருவிழா. இலந்தை முள் மீது படுத்து அருள்வாக்கு கூறிய பூசாரி.